ஹாய் எவரிபடி, தலைவரின் டீசரை பார்த்து சில்லறையை அள்ளி வீசும்படி இருந்தது தெரிவிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் 171 அந்த படம் தான் கூலி. இந்த படத்துடைய டீசர் இப்போ சமீபத்துல டைட்டில் டீசரை வெளியிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு டீசரை இது வரைக்கும் யாரும் கண்டதில்லை அப்படின்னு இந்த உலகமே வியந்து பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த டீசருடைய அதிர்வலையை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரசிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த டீசருடைய ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எவன்டா வயசானவர் சொல்றது, அவருக்கு வயசே ஆகாது, அப்படி அற்புதமா இருக்கு அந்த டீச்சர்ல. அவர் அந்த க்ளோஸ்அப்ல அந்த கண்ணாடியை அப்படி கழட்டிட்டு இப்படி பார்த்த ஒரு பார்வை, நான் என் பாக்கெட்ட இருக்கிற சில்லறைய வீசணும் போல இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு லுக்குங்க. இன்னைக்கும் அவருடைய ஸ்டைலு, அவருடைய நடை, அவருடைய வேகம் இன்னையும் குறையல அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மட்டும் இல்லை, இந்தியா சேனல் மட்டும் இல்லை, நம்ம நார்த் இந்தியன் சேனல் மட்டும் இல்லை, உலக பேன் வேர்ல்டு சேனல் முழுவதும் தலைவருடைய அந்த டீசர் தான் போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்வலையை எந்த டீசரும் ஏற்படுத்தி கிடையாது. இது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெக்கார்டு இது வரைக்கும் எந்த படத்துடைய டீசருமே இது மாரி ஒரு சரித்திரம் படைக்கல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நடிகர்களுடைய ரசிகர்கள் அவங்க போலியான வியூஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க போலிக்கு இடமே கிடையாது, இது நேச்சுரல். அதனால இப்போ இந்த டீசரை பார்த்து எப்படியெல்லாம் மிரள விட்டுருக்காங்க. இந்தியன் சேனல் மட்டும் இல்லை, வெளிநாட்டு சேனல்களும் நார்த் இந்தியன் சேனல்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிவிக்க விட்ட அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நம்ம லோக்கல்ல இருந்து பேன் வேர்ல்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிவிக்க விட்டுருக்காங்க. எல்லாமே கூஸ்பூம்ஸ் மூமெண்ட்டை அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான். இது LCU கிடையாது, இது RCU, ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்சல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டீசர்லேயே நீங்கள் பார்க்கலாம், தலைவர் அந்த க்ளோஸ்அப் லுக்காக இருக்கட்டும், நடந்து வரதா இருக்கட்டும், பேக் ஷேப்பாக இருக்கட்டும், அந்த ஷேடவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை தலைவருடைய பழைய டயலாக்ஸு, பழைய பாடல்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த அப்டேட் 169, 170, 171, 172, 173 அந்த அப்டேட் எல்லாமே அதில் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் என்னன்னா, இது தலைவர் படம்டா, வேற யார் படமும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்னாலே திருவிழா தான் அப்படின்னு தெரியும். ஆனா உலகம் முழுவதும் கொண்டாடும் திருவிழாவா இப்போ மாறி இருக்கு. இப்போ உலக அதிர்வலை நீங்க பார்க்கணும்னா அந்த வீடியோவை நான் கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். அத்தனை சேனல்லையும் தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஏன் நம்ம அந்தணன் அவர்களும் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீசரை பார்த்தது இல்லை, ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவே செதுக்கி இருக்காரு. ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா அப்படி அற்புதமா இருக்கும். அவருடைய அந்த பிஜிஎம்மும் அவருடைய மியூசிக்கும் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு விறுவிறுப்பா அந்த படம் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த படத்தை தூக்கி கொடுத்தது நம்மளுடைய அனிருத்தோடைய மியூசிக் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது என்னமோ அது உண்மைதான். மற்ற நடிகர்களுக்கு அவர் இசை அமைக்கிறாரு, ஆனா தலைவருக்கு மட்டும் நாளை போனா வெறித்தனமா ஆயிடுறாரு. ஏன்னா அவர் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர். அதாவது யாருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது அவருக்கு கரெக்டா தெரியும். அதை வச்சு அழகா தூக்கி அடிச்சிடுறாரு. எல்லா பாலும் சிக்ஸர் தான். இது வரைக்கும் தலைவருக்கு இசை அமைச்சதுல எதுவுமே குறை வச்சதில்லை, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் சூப்பர் டூப்பர் ஹிட் தான் எழுதி வச்சிங்க. கண்டிப்பா நெத்தியடி அடிக்க போறாரு. இந்த பாடல் மட்டும் இல்ல, பிஜிஎம்லயும் அடிச்சு தூக்க போறாரு அப்படின்றது மட்டும். ரசிகையின் வீடியோவை நீங்க பாக்கணும்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு அப்படியே பாக்கெட்ல இருக்க சில்லறைக்கு செதறி விடலாம், அந்த அளவுக்கு மாசா இருக்கு. இந்த மனுஷன் எல்லாம் வயசாச்சுன்னா சொன்னா நம்ப முடியாது. இந்த ரசிகை தான் நான் டை ஹார்ட் ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.